அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் பிப்ரவரி 19, 2025 மாசி 7ஆம் நாள் புதன்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். மகிழ்ச்சி, நம்பிக்கை, வெற்றி மற்றும் அன்பின் விதைகளை நடவு செய்யுங்கள். இவை அனைத்தும் உங்களிடத்தில் ஏராளமாக திரும்பி வரும். இதுதான் இயற்கையின் விதி. இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முகம் மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் இருக்கக்கூடிய எல்லாருமே இப்போது நம்மளுடைய நடையை தொடங்குகிறோம். இப்போது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை தொடங்குவதற்கு முன்பாக முதலில் நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்க வேண்டும். இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களுக்கு நன்றி கூறி நாம் நமது பயணத்தை தொடங்க வேண்டும். அவ்வாறாக தொடங்கக்கூடிய செயல்கள் அத்தனையும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நாம் அறிவோம். ஆக இன்றைக்கும் நீங்கள் எல்லாரும் செய்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதற்கு உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். தொடர்ந்து 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நீங்கள் கண்டிப்பாக வெதுவெதுப்பான நீர் பருகி பயிற்சிகளை தொடங்கியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். அதுவும் உங்களுக்கு அருகில் இருக்குது என்று நம்புகிறேன். அதற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மை இணைத்து வைத்த சகோதரிக்கும் சகோதர சகோதரிகளுக்கும், நாம் இணைத்து வைத்த சகோதர சகோதரிகளுக்கும், அதாவது நம்ம ஒருத்தவங்க இணைச்சி வச்சுருப்பாங்க, நாம் பல பேரை இணைச்சி வச்சுருப்போம். அவங்களையெல்லாம் நம்மளுடைய அகக்கண்ணில் கொண்டு வந்து அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும்.
அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அனைத்து நல் விஷயங்களையும் வழங்க வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் வேண்டிக் கொண்டு, தொடர்ந்து நமது மனதில் எழுப்ப வேண்டிய 3 முத்தான முக்கிய கேள்விகள். நாம் எதற்காக 8 நடை நடந்து கொண்டு இருக்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முத்தான 3 முக்கிய கேள்விகளை ஆழ்மனதில் கேட்டு அதற்கான பதிலை நாம் பெற்று நாம் பயணிக்க வேண்டும். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? 8 நடை பயிற்சியை ஏன் மேற்கொள்கிறோம் அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்கும்போது எல்லாருக்குள்ளேயும் வர்றது ஆரோக்கியத்தை பெறுவதற்காக, ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக, ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக, ஆரோக்கியத்தை புதுப்பிப்பதற்காக. இந்த 4 பதிலில் ஒரு பதிலாக இருக்கும். ஆரோக்கியத்தை பெறுவதற்காக, ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக, ஆரோக்கியத்தை புதுப்பிப்பதற்காக, ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக. இந்த 4 பதிலில் ஒரு பதில் நிச்சயமாக நம்முடைய பதிலாக இருக்கும். அதுலேயும் இன்னும் விளக்கமாக ஏன் நம்ம புதுப்பித்து கொள்ள வேண்டும், ஏன் அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும், ஏன் நம்ம அதை பெற வேண்டும், ஏன் அதை மீட்டெடுக்க வேண்டும், இப்படின்னு நமக்குள்ள நம்ம கேள்விகளை கேட்க ஆரம்பித்தோம்னா இன்னும் அதற்கான விடை உள்ளே இருந்து வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதோடு பேசணும். இந்த வித்தையை நான் பல முறை கற்றுத்தந்திருக்கிறேன், இனி வருங்காலங்களிலும் கற்றுத்தருவேன். ஆழ்மனதோடு பேசி பழக வேண்டும். தொடர்ந்து நாம் ஏன் டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? இந்த கேள்விக்கான விடை அப்படிங்கிறது நான் இன்றைக்கி அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். அதற்கு முன்பாக நம்மளுடைய இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோமா? நம்ம எந்த செயல் செய்தாலும் நம்ம இலக்கை நோக்கி பயணிக்கிறோமாங்கிற ஒரு கேள்வியை நமக்குள்ளே கேட்டுக்கொள்ளணும். அவ்வாறாக இன்றைக்கும் நம்ம எல்லாருமே கேட்டுக்கொள்ளலாம். நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இலக்கு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் இருக்கும். அதாவது வாழ்க்கையில் வெற்றி பெறணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நல்ல மதிப்பெண் பெறணும், நல்ல உயர் பதவியில் இருக்கணும், இன்னும் விதவிதமான இலக்குகள் இருக்கும். 8 நடை பயிற்சியில் வந்துட்டும் நீங்கள் அந்த கேள்வியை கேட்கலாம். இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இல்லையே, நான் வாழ்க்கையில் நல்லா படித்து முன்னேறணும் அப்படின்னா நான் ஏன் 8 நடை நடக்கணும்? அப்போ இந்த செயலுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு? 8 நடை பயிற்சி மேற்கொள்வதே நாம் நமது இலக்கை அடைவதற்காக தான். அதில் இருந்து நம்மளுடைய கவனம் எதுலேயும் சிதறாமல் நம்மளுடைய இலக்கை நோக்கி மட்டும் குறியை வைத்து நம்ம பயணிக்கணும். காலையில் 8 நடையை தொடங்கும் பொழுது உங்களுடைய இலக்கு உங்கள் கண் முன் வந்து நிற்கணும். நம்ம இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோம். அது எதுவாக இருந்தாலும் சரி, நல்ல மதிப்பெண் பெற வேண்டும், நல்ல உயர் பதவியில் இருக்க வேண்டும், தொழிலில் பெரிய வளர்ச்சி இருக்க வேண்டும், பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தில் பன்மடங்கு பெரிய இருக்கணும், ஆற்றல் அதிகரித்திருக்கணும். இப்படி பல்வேறு இலக்குகள் கண் முன் வந்து நிற்கணும். அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். இந்த இலக்குகள் மட்டும் உங்கள் கண் முன் வந்து நின்றால் உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதாவது நம்மளுக்கு எதிரி வேறு யாருமே இல்லை, நாம தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அல்லவா? நம்மளுக்குள்ளே ஏன் சோம்பேறித்தனம் வருகிறது? யார் அது அப்படின்னு கேட்டால் அது நாம் தானே. நமக்குள் இருக்கக்கூடிய அந்த இன்னொரு நபர் தானே. அந்த நபரிடம் தான் இந்த கேள்வியை கேட்கணும். நாம் இலக்கை நோக்கி பயணிக்கிறோமா? அந்த நபர் இப்போ உங்களுக்கு தூக்கம் வருகிறது, சோம்பேறித்தனம் இருக்கிறது, காலையில் விடிகாலையில் எழும்பொழுது அலாரம் அடிக்கும்போது அதை தட்டி விட்டு இல்லை கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த தூங்கலாம் சொன்னது யாருன்னா உங்களுடைய ஆழ்மனம். அந்த ஆழ்மனத்திட்ட நீங்கள் கேளுங்க. நான் அதை ஆழ்மனம் சொல்ல மாட்டேன், மேல்மனம் சொல்லுவேன். இருந்தாலும் இப்போ புரிந்து கொள்வதற்காக சொன்னேன். நீங்கள் கேளுங்க, அந்த மேல்மனத்திட்ட கேளுங்க. நாம் நம்ம இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோமா? இலக்கு என்ன, தூங்குவதா? இல்லை. நாம் விடியலில் எழுந்து நாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து நம்மளுடைய பயிற்சிகளை நாம் தொடங்கி அந்த பயிற்சிகளின் முடிவில் நாம் ஈர்ப்பு விதி மற்றும் நம்மளுடைய மனப்பட காட்சி செய்வதற்காகத்தான். அதில் செய்தோமானால் நம்மளுடைய இலக்கை நாம் அடைய முடியும். அப்போ இலக்கை நோக்கிய பயணம் எது? இப்போ நம்ம எழ வேண்டும், எழுந்து நடக்க வேண்டும், நடந்து நம்மளுடைய இலக்குக்கான கோரிக்கையை பிரபஞ்சத்திடம் வைக்க வேண்டும். இந்த கேள்வியை நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதிட்டையோ மேல் மனதிட்டையோ கேட்டீங்க அப்படின்னா அடுத்த நிமிடம் இலக்கை நோக்கி நம்மளை பயணிக்க வைக்கும். இந்த கேள்வியை நம்ம கேட்கலை அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம், அதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். இப்படி நம்மளுடைய முத்தான 3 முக்கிய கேள்விகளை ஆழ்மனதில் கேட்டு நம்ம பயணிக்கணும். தொடர்ந்து நம்மளுடைய ஆழ்மனதில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் அனிச்சையாக செய்யணும். அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு அடியையும் நம்ம கவனத்தோடு வைக்கணும். ஒவ்வொரு நொடியையும் நம்ம அனுபவிக்கணும். ஒவ்வொரு அடியையும் நம்ம கவனத்தோடு வைக்கணும். ஒவ்வொரு நொடியையும் நம்ம அனுபவிக்கணும். அப்படிங்கிறத இது அனிச்சை செயலாக இருக்கணும் எப்பொழுதுமே. அதாவது நான் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை கூர்ந்து கவனிக்கப் போகிறேன் அப்படி இல்லை. நம்மளுடைய ஒவ்வொரு செயல்லையும் நம்மளுடைய அந்த ஒரு இணக்கம் இருந்துச்சுன்னா அது மகிழ்வை தரும்.
ஆனந்தத்தை தரும், அற்புதத்தை தரும். அந்த பதிவு வாழ்நாள் முழுவதும் அது ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும். ஸோ அப்படி நம்ம ஒவ்வொரு அடியையும் நம்ம வந்து ஒவ்வொரு அடினா நான் 8 நடையில் மட்டும் சொல்லலை, பொதுவாகவே நீங்கள் செயல்படுத்தக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் உங்களுடைய கவனம் அப்படிங்கிறது அந்த அடியில் இருக்கணும். அதாவது கவனமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. வேறு எங்கேயும் திசை மாறுற அதெல்லாம் நம்ம ஆழ்மன கேள்வியில் நம்ம கேட்டுடுறோம். ஆனால் இங்கே அந்த இடத்துல அந்த நொடி அந்த பொழுது நம்மளுடைய நினைப்பும் எண்ணமும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னா அது நிச்சயமாக வெற்றியை தரும் அப்படிங்கிறத மட்டும். நீங்கள் வந்து ஒரு புத்தகம் வாசிக்கிறீங்க அப்படின்னா அந்த புத்தகத்தில் மட்டும் உங்களுடைய கவனம் இருக்குது. நீங்கள் புத்தகம் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு வரியிலும் உங்களுடைய கவனம் வந்து நிற்குது அப்படின்னா உங்களுடைய எண்ணம் செயல் ஒன்றாக அந்த இடத்துல மாறும். அப்போது அதை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும். அது உங்களுக்கு அற்புதமான மகிழ்வை தரும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இன்னொரு அனிச்சை செயலாக செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நேற்றைக்கு ஒரு விஷயம் நம்ம பகிர்ந்தோம் அல்லவா, ஒரு சகோதரி வந்து நாம் 8 நடை நடக்கும் பொழுது எத்தனை அடி நடக்கிறோம் அப்படிங்கிறத எண்ணினார்கள் அப்படின்னு. புதிதாக வந்தவங்களே எண்ணும் பொழுது இது மாதிரி நம்ம ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதும், ஏன்னா சில நேரங்களில் சிலவற்றுக்கு ஒரு சூத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்முலா நம்மளை அறியாமலே இருக்கும். இப்போது மிதிவண்டி அப்படின்னு நம்ம வந்து ஒரு சைக்கிள் வச்சுருக்கோம். அந்த சைக்கிளை வந்து நம்ம ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சைக்கிளில் அதில் வந்து ரெவல்யூஷன் பெர் மினிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்பிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வைத்து தான் எத்தனை கிலோமீட்டருக்கு எவ்வளவு வேகத்தில் இத்தனை பொழுதில் போய் சேரலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கெல்லாம் எடுப்பாங்க. எல்லா மோட்டார்களுக்கும் அந்த ஆர்பிஎம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்போ சைக்கிள் அப்படிங்கிறத நம்ம வந்து சுழற்றுகிறோம் இல்லையா, கால்களை வைத்து சுழற்றும் பொழுது இத்தனை மிதித்தால் இத்தனை தூரம் நம்மளால் செல்ல முடிகிறது அப்படிங்கிறத நாமளாக நமக்குள் ஆராயணும். எத்தனை அடி எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் அல்லவா. ஒரு வாட்ச் கட்டிக்கிறங்க, ஸ்மார்ட் வாட்ச் கட்டிக்கிறங்க, ஒரு நாளைக்கு எத்தனை முறை நீங்கள் வந்து எத்தனை அடி எடுத்து வைக்கிறீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் இப்படி உங்களை நீங்களே ஆராய்ந்து வைத்திருக்க வேண்டும். ஏன்னா எதுலேயோ நம்மளுடைய நேரத்தையும் கவனத்தையும் நம்ம வந்து செலுத்தி கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் தேவையா அப்படின்னா தெரியலை. ஆனால் நம்மளை பற்றின ஆராய்ச்சி, நம்மளை பற்றின குறிப்பு, நம்மளை பற்றின ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம வந்து கூர்ந்து கவனித்து நாம் வந்து நினைவில் வைத்திருந்தோம்னால் அதுதான் நம்மளை வந்து உயர்த்த செய்யும். ஸோ இப்போது மணியோசை கேட்டிருக்கோம். ஸோ மணியோசை கேட்டால் நம்ம எல்லாருமே பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கள்லாம் நீங்கள் உங்களுடைய நடையை மாற்றி நடக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். அதாவது ஃபஸ்ட்டு பெண்கள் வந்து லெஃப்ட்லேன்னு சொல்லியிருப்போம். இப்போ ஆண்கள் வந்து லெஃப்டில் மாற்றி நடக்கணும், பெண்கள் வந்து ரைட்டில் மாற்றி நடக்கணும். இவ்வளவு தான். இந்த மணியோசை கேட்டதுக்கப்புறம் பேசிக் கோர்ஸை கடைபிடிப்பவங்க, அதாவது 21 நிமிட நடையை மட்டும் செய்பவர்களுக்கு இந்த 10.5 நிமிடத்தில் நீங்கள் மாற்றி நடக்கணும். இதை நான் எல்லா நாள்லையும் சொல்ல முடியாது. எப்பொழுதெல்லாம் மணியோசை கேட்கிறதோ அப்பொழுது நீங்கள் மாற்றி நடங்கள். அதே நேரத்தில் 42 நிமிட நடைக்காரர்களுக்கு நான் வந்து 21 நிமிட இடைவெளியில் நானே நம்மளுடைய நிகழ்வு, ஏன்னா 42 நிமிடம் தான் எல்லாருடைய இலக்காகவும் இருக்கணும். அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 42 நிமிட பயிற்சி தான் நம்ம எல்லாருமே செய்யணும். இருந்தாலும் புதியவர்களுக்கு அப்படிங்கிறதுனால அந்த 21 நிமிடங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து வரையறை செய்திருக்கிறோம். ஸோ 42 நிமிட நடைக்காரர்களுக்கு நம்ம 21 நிமிடத்தில் நினைவூட்டுவோம். ஸோ இதை மீண்டும் எல்லா நாள்லையும் சொல்ல முடியாது. எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கரெக்டாக 10.5 நிமிடத்தில் வாய்ப்பு கிட்டுகிறதோ அப்பொழுதெல்லாம் நினைவூட்டுகிறேன் அப்படிங்கிறத சொன்னேன். ஸோ நம்மளுடைய கவனங்கள், நம்மளுடைய அனுபவங்கள் அது ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு அடியிலும் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நினைவூட்டி கொண்டு தொடர்ந்து நம்ம ஒரு அற்புதமான ஆடியோ கேட்க போகிறோம். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் விமலா ஃப்ரம் குலசேகரம். இவங்க மார்த்தாண்டம் டைகர் கிளப்புடைய உறுப்பினராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் விமலா ஃப்ரம் குலசேகரம் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும்.
அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் விமலா ஃப்ரம் குலசேகரம் மார்த்தாண்டம் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது அந்த அற்புதமான, அதாவது தோல்வியிலிருந்து நம்மளுடைய வெற்றியை நோக்கிய பயணம் அப்படிங்கிறது மாதிரி தான், அதாவது தோல்வி தான் வெற்றியை தரும் அப்படிங்கிறத நினைவூட்டும் விதமாக இந்த அற்புதமான ஆடியோ அமைந்திருக்கிறது. இந்த ஆடியோவில் வரக்கூடிய கதை அப்படிங்கிறது நம்ம பல்வேறு முறை கேட்ட ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஆனால் இதை இன்னொரு நபர் இன்னொரு கோணத்தில் சொல்லும் பொழுது அதை நாம் ரொம்ப கவனத்தோடு சிரத்தையோடு கவனித்து அதை நம்மளுடைய வாழ்வில் எப்படி பொருத்தலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் ஒவ்வொரு ஆடியோவில் இருந்தும் ஒவ்வொரு செயலில் இருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் சொல்லப்படக்கூடிய அத்தனை செய்திகளும் நமக்கானதாகவும் இருக்கலாம். அப்போது அதை எப்படி நமக்காக அதை பொருத்தி பார்த்து கொள்வது அப்படிங்கிறத மட்டும் நினைவில் கொண்டு அவற்றிலிருந்து நல்லவைகளை எடுத்து அதை நாம் பயன்படுத்தி அதை நாம் வெற்றிக்கான இலக்குக்கான பாதையாக அமைத்து கொள்ள வேண்டியது நமது கடமை என்பதை நினைவூட்டி, இப்பொழுது வாருங்கள் அந்த அற்புதமான ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாழ்க்கையில பெரிய லெவல்ல சக்சஸ் ஆயிட்டு அவார்டு வாங்குறதுக்காக ஸ்டேஜ்ல ஏறி பேசுறப்போ தான் பட்ட கஷ்டத்தையும் அவமானத்தையும் மட்டும் தான் பேசுவாங்க. பட் அதுல இருந்து எப்படி வெளியே வந்தாங்கன்னு யாருமே சொல்றது இல்ல. ஆனா நாம அப்படி இல்ல. நான் சொல்ல போற இந்த 2 விஷயம் தான் நீங்க தோல்வியை பாக்குற கண்ணோட்டத்தையே மாத்த போகுது. அதுல நம்பர் 1, பிலீவ் இன் யுவர் செல்ஃப். வாழ்க்கையில எதுவுமே எனக்கு நடக்காது, நான் பண்றது எல்லாம் தோல்விதான்னு புலம்புறவங்க முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் உங்களை நீங்க நம்புறது. என்னப்பா நம்பினா எல்லாமே நடந்துருமா, இது என்ன மேஜிக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேஜிக் தான். உங்களோட எண்ணத்துல உங்களுக்கு வேண்டியதை குறிச்ச ஒரு தெளிவும் தீவிரமும் இருந்தா கண்டிப்பா இது உங்களை தேடிதான் வரும். அந்த மேஜிக் நடந்தே தீரும். உங்களை நீங்க முழுமையா நம்பாத வரைக்கும் உங்களை சுத்தி உள்ளவங்களும் உங்களை நம்ப வாய்ப்பே இல்ல. ஒரு கழுகு தன்னோட முட்டைய நிறைய காக்கா முட்டை இருக்கிற ஒரு கூட்டுல முட்டையை போட்டு போயிருச்சு. நாட்கள் போகுது, முட்டையில இருந்து அந்த கழுகும் வெளியே வருது. காக்கா கூட்டத்துக்கு நடுவுல அந்த கழுகும் வளருது. ஒரு நாள் காக்கா கூட்டத்தோட பறந்துட்டு இருந்த அந்த கழுகு ஒரு கேள்வி கேட்டுச்சான் பக்கத்துல இருக்கிற காக்கா கிட்ட. அங்க பாரு, தூரத்துல ஒரு பறவை எவ்வளவு உயரத்துல பறக்குது இல்ல, எப்படி அது மட்டும் இவ்வளவு உயரத்துல பறக்குது அப்படின்னு. அதுக்கு காக்கா, அந்த பறவைகள்லாம் கழுகு இனம், அவங்க மட்டும் தான் உயரத்துல பறக்க முடியும், நம்மளால முடியாது, அதை பார்த்து நீ எதுவும் ஆசைப்பட்டுக்காதுன்னு சொல்லிச்சான். இதை கேட்டுட்டு கழுகும் காக்கா கூட்டத்தோட சேர்ந்து அமைதியா பறந்து போச்சான். பாவம், அந்த கழுகுக்கு தெரியாது தான் யாருன்னு. இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்ல நம்ம யாருன்னே தெரியாம நம்மளை பத்தி மத்தவங்க கிட்ட ரிவ்யூ கேட்டுட்டு இருப்போம். கேட்டது மட்டும் இல்லாம அவங்க சொன்னது உண்மைன்னு நம்புவோம். நம்ம ஆள் மனசுக்கு ஒரு பவர் இருக்குது, அது கிட்ட நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் நடக்கும். வாழ்க்கையில எனக்கு எல்லாம் நெகட்டிவா தான் நடக்குது, எனக்கு எல்லாமே தோல்விதான்னு சொல்றீங்கல்ல, நல்லா யோசிச்சு உங்க மனசு கிட்ட கேளுங்க, நீங்க உண்மையிலேயே ஜெயிச்சிரோன்னு சொன்னீங்களா இல்ல தோத்துறோம்னு சொன்னீங்களா? நான் கூட முன்னாடி என் வாழ்க்கையில ஏதாவது நல்லதா நடந்தா நமக்கு எப்படி இப்படிலாம் நடக்கும், நமக்கு இப்படி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் தோல்விதான் அடைவேன்னு எனக்கு நம்பிக்கை. நீங்க எடுக்க போற முயற்சிக்கு முன்னாடி உங்களை நீங்க முழுமையா நம்பணும். கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்கன்னு உங்க ஆள் மனசு கிட்ட சொல்லுங்க. எல்லா தோல்வியும் வெற்றியா மாறும். தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருங்க. நம்பர் 2, லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ். நீங்க என்னதான் உங்க மனசு கிட்ட ஜெயிச்சிரோன்னு சொன்னாலும் தோல்வியை சந்திக்காம வெற்றி அடைய முடியவே முடியாது. அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது தோத்துதான் ஆகணும். என்னப்பா இப்பதான் உங்க ஆள் மனசு ஆளோட மனசுன்னு சொன்னேன், இப்போ ஏன் இப்படி பேசுறேன்னு கேட்டா, உங்க ஆள் மனசுக்கு இந்த தோல்வி நிரந்தரம் இல்ல, வெற்றி தான் நம்ம இலக்குன்னு அதுக்கு நல்லா தெரியும். அதுக்கு ஞாபகப்படுத்த தான் அப்படி சொன்னேன். நம்ம ஒரு மொபைல் கேம் விளையாடுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எவ்வளவு ஈஸியா இருக்குது, அதே மாதிரி கடைசி வரை போகிறது இல்லையே. சரி, அதையும் ஏதோ செட்டிங்ஸ் மாத்தி ஈஸியா கேம் பிளே பண்ற மாதிரி மாத்தி வச்சா அந்த கேம்ல சுவாரஸ்யமே இருக்காதுல்ல. அந்த கேம்ல நெக்ஸ்ட் லெவல் போகணும், நிறைய தோக்கணும், நிறைய கத்துக்கணும், அப்பதான் அதுல ப்ரோ ஆக முடியும். ஐயோ தோத்துட்டோமே, அசிங்கமா இருக்கே, இதுல இருந்து எப்படி வெளியே வர போறோம்னு கதறாம நிதானமாயிட்டு ஏன் இந்த தோல்வின்னு யோசிங்க. என்ன காரணம்னு தேடுங்க, அதுல என்ன கத்துக்கலாம்னு பாருங்க. மாதா பிதா குரு தெய்வம், அந்த குருக்கு அப்புறம் தான் அந்த தெய்வமே. உங்களோட குரு உங்க தோல்வியா தான் இருக்கணும். தோல்வி மாதிரி சிறந்த ஆசை இங்க எதுவுமே இல்ல. அந்த கழுகு கதைக்கு வருவோம். அந்த காக்கா கூட்டத்தோட வளர்ந்த கழுகு சில மாதங்களுக்கு பிறகு காக்கா கூட்டத்தோட வானத்துல பறந்துட்டு இருந்துச்சான். அப்போ பெரிய இடி முழக்கத்தோட மழை பெய்ய ஆரம்பிச்சது. மழை பெய்யறத பார்த்த காக்கா எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு போகும்னு சொல்லுச்சு. ஆனா அந்த கழுகு மட்டும் நான் மேல பறக்கணும்னு தனக்குள்ளே சொல்லிட்டு இருந்துச்சு, என்னைக்கும் இல்லாம. அப்போ பக்கத்துல இருந்த காக்கா, என்ன வளர்ற, நம்ம சீக்கிரம் நம்மளோட இடத்துக்கு போகணும், உன் வாயை மூடுன்னு சொன்னதும் அந்த கழுகு தன்னோட ரெக்கையை அடிச்சு மேல பறக்க ஆரம்பிச்சுதான். இவன் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன், என்னால மேகத்துக்கு மேலே பறக்க முடியும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடி பெருசா மரத்துல விழுந்து அந்த சத்தமும் வெளிச்சமும் தாங்க முடியாம நிலக்குழஞ்சு ஒரு மரத்துல தொப்புன்னு விழுந்துச்சான் அந்த கழுகு. அதை பார்த்த காக்கா கூட்டம் சிரிச்சு கிண்டல் பண்ணிச்சான். ஆனா அந்த கழுகு இந்த காக்கா கூட்டம் பேசுறதெல்லாம் காதுல வாங்காம கண்ணை முழிச்சு என்னால முடியும்னு நம்பி மறுபடியும் ரெக்கைய பலமா அடிச்சு பறக்க ஆரம்பிச்சுதான்.
ஏன்னா அது வளர்ந்தது வேணா காக்கா கூட்டத்தோட இருக்கலாம், ஆனா அது உண்மையிலே கழுகு. காத்தையும் தண்ணியையும் கிழிச்சிட்டு உயர பறந்துச்சான். மேகமூட்டத்துக்கு நடுவுல தன்னோட ரெக்கையை சுதந்திரமா அடிச்சு சீறி பறந்த அந்த மேகத்தையே தாண்டி மேல போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுதான் நம்ம ஒரு கழுகுன்னு. அந்த கழுகு மாதிரி உங்களை நீங்க முழுசா நம்புங்க. எத்தனை நாள் தான் அடுத்தவங்க கிட்ட உங்களை பத்தி ரிவ்யூ கேட்டுட்டே இருப்பீங்க? தோல்வியை உடைச்சு எரிஞ்சிட்டு சீறி பாயும் கழுகு மாதிரி உயர உயர வானத்துல பறந்து போங்க. அந்த காக்கா கூட்டத்துக்கு தெரியாது கழுகோட வீரியம் என்னன்னு. ரெக்கை இருக்கிறவன்லாம் பறக்க முடியாது ராஜா, ரெக்கையோட வீரியம் தெரிஞ்சவன் தான் பறப்பான். சோ உங்களை நீங்க நம்புங்க, ஜெயிச்சிருவோன்னு சொல்லுங்க, தோல்விக்காக காத்துருங்க, தோல்விதான் உங்களை செதுக்கும். நன்றி சகோதரி டைகர் விமலா ஃப்ரம் குலசேகரம், மார்த்தாண்டம் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம இன்றைக்கி கேட்ட அந்த அற்புதமான ஆடியோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதமான தன்னம்பிக்கையை தந்திருக்கும். தோல்வியிலிருந்து வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக நமக்கு ஒரு பாடமாக அமைந்திருக்கும் அப்படிங்கிறத இந்த ஆடியோவில் நீங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்குங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து அந்த ஆடியோவில் சொல்லப்பட்ட செய்தி அப்படிங்கிறது எப்பொழுதுமே இந்த கதை எல்லோருமே சொல்லுவாங்க. அதாவது காக்கையோடு சேர்ந்த ஒரு கழுகு இது எவ்வாறாக வளரும் அப்படின்னா நிச்சயமாக காக்கையாகவே தன்னை எண்ணிக்கொள்ளும் அப்படிங்கிறத நம்ம நிறைய முறை கேட்டிருப்போம். நிறைய பேர் அப்படி தான் வாழ்ந்தும் இருப்போம். அப்போது அவர் அழகாக ஒரு வரி சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, சிறகுகள் இருந்தாலே எல்லோரும் பறந்து விட முடியாது, சிறகுகளுடைய வலு தெரியணும் அப்படின்னு ஒரு வரியை சொன்னார். சிறகுகள் அடித்தால் அதனுடைய வலியும் புரியணும். ஸோ வலு தெரியணும், வலி புரியணும் அப்படின்னா அதற்கு அந்த தொடர் முயற்சியும் பயிற்சியும் இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நாம் எப்பொழுதுமே சொல்லி வருவோம். ஸோ அதை நம்ம கடைபிடிப்போம். ஸோ எல்லாருமே கழுகுகள் தான், எல்லாருக்கும் திறன் இருக்குது தான், திறமை இருக்குது தான், அப்படித்தான் பிரபஞ்சம் நம்மை படைத்திருக்கிறது. ஆனால் அதனுடைய வலு தெரியாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த ஆடியோ நமக்கு அற்புதமாக எடுத்துக்கூறியது. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய திறன் எது, திறமை எது அப்படிங்கிறத கண்டறியணும். நாம் யார் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கணும். ஸோ அதை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்குமானால், அதை தொட்டு நம்மளுடைய வாழ்வு இருக்குமானால் நிச்சயமாக வெற்றியை தரும். அதை விடுத்து என்னால் இது முடியுமா, நானெல்லாம் அப்படின்ட்டு அந்த மற்றவர்கள்ட்ட ரிவ்யூ கேட்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னார். மற்றவர்கள்ட்ட ரிவ்யூ கேட்டால் உன்னால் முடியாதுன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுடைய தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன் பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்களை தவிர மற்றவர்கள் உங்களை உற்சாகப்படுத்துவார்களா அப்படின்னா இருக்கலாம், யாருக்கேனும் யாராவது இருக்கலாம். ஆனால் எல்லோருக்கும் எல்லாருக்கும் கிடைக்குமான்னா தெரியாது. ஆனால் இவர்களை நீங்கள் ஒரு வழிகாட்டியாக வைத்திருப்பவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். அதே நேரத்தில் உங்களை பற்றின ரிவ்யூவை நீங்கள் மற்றவர்கள்ட்ட கேட்பதை நிறுத்தி நீங்கள் யார் என்பதை நீங்கள் உங்களுக்குள்ளாகவே ஆராய்ந்து அல்லது உங்களுக்கான வழிகாட்டிகளை இவர்களை நீங்கள் பின்தொடர்ந்து அவர்களிடத்தில் நீங்கள் இப்போ உங்கள் தாயிட்ட கேட்குறீங்க, உங்களுடைய தந்தைகிட்ட கேட்குறீங்க. உங்கள் தந்தை சொல்கிறாரு, சிறு வயதில் நீ எப்படி இருந்த தெரியுமா, நீ என்னென்ன செய்வ தெரியுமா, இப்படி ஒரு சூழ்நிலையில் நீ எப்படி ஒரு முடிவு எடுத்த தெரியுமா அப்படின்ட்டு அவங்க உங்களை பற்றின விஷயங்களை அவங்க சொல்லும் பொழுது தான் நீங்கள் யார் அப்படிங்கிறத, உங்களுக்குள் இருந்த தன்னம்பிக்கை என்ன அப்படிங்கிறத, உங்களுக்குள் இருந்த திறமை என்ன என்பதை உங்களுடைய தாய் தந்தை குருமார்களை தவிர மற்றவர்கள் எப்படி சொல்ல முடியும். ஸோ அதனால் அவர்களிடத்தில் நீங்கள் ரிவ்யூ கேட்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் உங்களை ஆராய்ந்து நீங்கள் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த அற்புதமான ஆடியோவின் வாயிலாக தெரிந்து கொண்டோம். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் விமலா ஃப்ரம் குலசேகரம், மார்த்தாண்டம் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு நமது நன்றியை சொல்லி நமது 21 நிமிட நடையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக் கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீர் பருகக்கூடிய இந்த இடைவேளையில் நம்ம நீரை நிதானமாக பருவோம். 2 வாய் நீரை நம்ம 3 முறை, அதாவது
50, 30, 20 அப்படிங்கிற அந்த சதவீத அடிப்படையில் நம்ம தண்ணீர் பருகணும். ஸோ அந்த இடைவெளியில் நீங்கள் கவனமாக செய்யணும். நான் பேசுகிறேன், நான் ஆடியோ தொடங்கிட்டேன், நடக்க சொல்லிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் தண்ணீர் பருகிறதுல கவனத்தை சிதற விட்டுறக்கூடாது. தண்ணீர் பருகும் பொழுது முடிந்த மட்டும் நீங்கள் யூடியூப்பை கூட நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் செய்யலாம், ஒன்றும் தவறொன்றும் இல்லை. தண்ணீர் பருகும் பொழுது அதுக்கு 1 நிமிட இடைவெளி இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கிறங்க, தப்பே இல்லை. ஸோ நான் அந்த 1 நிமிட இடைவெளி பேசிக்கிட்டு இருப்பேன். தொடர்ந்து கவனிக்கணும்னு கட்டாயம் இல்லை. இந்த இடத்துல உங்களுக்கு தண்ணீர் பருகிறதை பற்றி தெரியும்னா இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும்னே கட்டாயம் இல்லை. இல்லை நான் கவனிக்கணும் அப்படின்னா பாஸ் பண்ணிடுங்க, பண்ணிவிட்டு தண்ணியை பருகுங்க, நிதானமாக பருகுங்க. பருகிட்டு நீங்கள் மீண்டும் வந்து ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் இந்த விஷயங்களையும் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி, ஸோ தண்ணீர் பருகி முடித்தவர்கள் இப்போது நம்மளுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போயிடும், கமெண்ட் பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்மளுடைய கமெண்ட் என்ன அப்படின்னா, முதல் கேள்வியாக நம்ம உறுதி தான், டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தினசரி நடவடிக்கை அறிக்கையை சமர்ப்பித்து விட்டீர்களா நேற்றைக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் உற்சாகத்தோடு, ஏன்னா நீங்கள் முதல் முறையாக ஒரு கேள்விக்கு பதிலளிக்கிறீங்க. அதாவது இன்றைய நாளில் தொடக்கத்தில் ஒரு அற்புதமான கேள்விக்கு பதிலளிக்கும் போது அதை உற்சாகமாக பதிலளிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்கிறீர்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை வந்து நீங்கள் மோட்டிவேட் செய்து கொள்கிறீர்களோ, அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுடைய வாழ்க்கை மேம்படும், அன்றைய நாள் சிறந்ததாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கேள்விக்கே நீங்கள் விதவிதமாக ஒவ்வொரு நாளும் பதிலளிக்கலாம். தினமும் கேள்வி ஒன்று தான், ஆனால் பதில் நீங்கள் 1000 லட்சம் கூட வழங்க முடியும் விதவிதமாக. ஸோ அப்படி நீங்கள் பதிலளித்து கொண்டு, இரண்டாவது கேள்வியாக, உங்கள் வாழ்வில் நீங்கள் சாதித்த சாதனை இருக்கிறதா? உங்கள் வாழ்வில் நீங்கள் சாதித்த சாதனை இருக்கிறதா? ஆம் இல்லைன்னு இதுக்கு பதில் சொன்னால் போதும். நீங்கள் வந்து இதுக்கு வந்து அந்த சாதனை என்ன அப்படின்னு நான் கேட்கவே இல்லை. அந்த சாதனை உங்களுக்கு தெரிந்தால் போதும். ஸோ உங்கள் வாழ்வில் நீங்கள் சாதித்த சாதனை இருக்கிறதா? ஆம் இல்லை அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுக்கு நீங்கள் பதில் வந்து ஆம் இல்லைன்னு நீங்கள் சொன்னால் போதும். ஸோ மூன்றாவதாக, நீங்கள் சாதித்த சாதனையின் வாயிலாக எத்தனை பேர் பயன்பெற்றிருப்பார்கள்? நீங்கள் சாதித்த சாதனையின் வாயிலாக எத்தனை பேர் பயன்பெற்று இருப்பார்கள்? இது ஒன்றிலிருந்து எத்தனை பேர் வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் ஒரு சாதனை செஞ்சுருக்கீங்க, அந்த சாதனையின் வாயிலாக நீங்கள் பயன்பெற்றிருப்பீங்க, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் பயன்பெற்றிருப்பாங்க, உங்களுடைய நண்பர்கள் பயன்பெற்றிருப்பாங்க, ஏன் பொதுமக்கள் பயன்பெற்றிருக்கலாம், அது எண்ணில் அடங்காதது கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் சாதித்த சாதனை இருக்கிறதா? அது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 100 இருக்கலாம். ஆம் இல்லைன்னு நீங்கள் பதில் சொல்லுங்கள் போதும். மூன்றாவது கேள்வியாக, அந்த சாதனையின் வாயிலாக பயன்பெற்றவர்கள் எண்ணிக்கை எத்தனை இருக்கும்? இந்த 3 கேள்விகளுக்கும் விடையளித்து கொண்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு, அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இப்போது நம்மளுடைய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்றை தொடங்க போகிறோம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதனை செய்வியில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இன்னொரு அற்புதமான ஆடியோவை கேட்க போயிடும். இந்த அற்புதமான ஆடியோ நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லாருக்கும் தேவைப்படும். ஆனால் அவர்கள் சொன்னது போல் ஒரு 50 வயது நபர்களுக்கு, 40 வயது நபர்களுக்கு அல்ல. நான் டைகர் கிளப்பில் உள்ளவங்க எல்லாருக்குமே 135 வயது அப்படிங்கிறத நான் பல்வேறு முறை உங்களுக்கு பதிவு செய்து கொண்டே தான் வருகிறேன். ஸோ அப்படி 135 வயதில் நீங்கள் எப்பொழுதெல்லாம் தோற்றத்தில் மாற்றம் ஏற்படுகிறதோ, எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து 8 நடை நடப்பவர்கள், தொடர்ந்து டைகர் குழுமத்தில் பயணிப்பவர்களுக்கு அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது வெகு விரைவாக நடந்து விடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நாட்களை தள்ள முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு தள்ளி தான். ஏன்னா என்றும் இளமையோடு இருப்பதற்கு தான் நம்மளுடைய 8 நடை பயிற்சி டைகர் கிளப் வழங்கி கொண்டிருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட அந்த இளமையான நபர்களுக்கு இருப்பினும் எங்கோ ஒரு முதுமை அப்படிங்கிறது தென்படுகிறது, தட்டுப்படுகிறது அப்படின்னா இந்த அற்புதமான குறிப்புகள், இவங்க வந்து நமக்கு பயனுள்ள பல குறிப்புகளை தரப்போகிறாங்க. ஸோ அற்புதமான ஒரு ஆடியோ தான். இந்த அற்புதமான ஆடியோவை நம்ம கேட்டுக்கொண்டே பயணிக்க போகிறோம். இந்த ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம்.
இவங்க சேலம் டைகர் கிளப்போடைய உறுப்பினராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதையெல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து முறைகளை சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது அந்த அற்புதமான ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் தெரியுமா? ஆங்கிலத்துல இதுக்கு க்ரூமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரூமிங்னா என்ன அர்த்தம்? ஒரு குழந்தைய வளர்க்கும் போது என்ன சொல்லுவீங்க? திஸ் சைல்ட் இஸ் groomed well. அப்போ நன்றாக வளர்க்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா என்ன? மற்றவர்கள் பார்க்கும்போது நன்றாக, அழகாக, பொருத்தமாக அப்படின்னு தானே அர்த்தம். அப்ப அதே மாதிரி வயது ஏற ஏற, வயது முதிர முதிர நாம மற்றவர்கள் கண்களுக்கு சரியாக தெரியும்படியாக, பொருத்தமாக தெரியும்படியாக சில விஷயங்களை நாம பண்ணணும். அது அவங்களுக்காக இல்ல, நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவங்களுக்காகன்னு நாம நினைக்கிறோம், அவங்களுக்காக இல்ல, நமக்காக. அப்பதான் நாம அவங்க கண்ணுல நல்லா தெரியும். இப்போ என்ன அது? சில சமயத்துல செல்ஃப் க்ரூமிங் அப்படிம்பாங்க. செல்ஃப் க்ரூமிங்னா கை நகங்களை முறையாக வைத்துக் கொள்வது கூட இட்ஸ் அ க்ரூமிங். அப்ப எப்படி இதை பிரிச்சுக்கலாம்? உடல் ரீதியாக சில விஷயங்களை நாம பண்ணணும். முதல்ல நம்ம பார்க்கும்போது நாம ஹெல்த்தியா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங். எப்படி உண்மையாவே ஹெல்த்தியா இருக்கலாம்? நம்ம தோல் அப்படியே சுருங்கி போய், தளர்ந்து போய், தொளதொளான்னு கீழே விழுந்துடுற மாதிரி இல்லாம ஸ்கின் நல்ல க்ளோயிங்கா இருக்கணும். என்ன பண்ணலாம் சொல்லுங்க? தண்ணி நிறைய குடிக்கணும். வயசானவங்களுக்கு நான் முன்னாலேயே சொல்லியிருக்கேன், நமக்கு தாகம் எடுக்கிறது குறைஞ்சு போயிடும். அப்ப நாம என்ன நினைப்போம்? தாகம் எடுக்கல, தண்ணி குடிக்க வேண்டாம் அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லை, கான்சியஸா நம்ம தண்ணி குடிக்கணும். நம்ம ஹைட்ரேஷனை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணும். நல்லா தூங்கணும். கரெக்டா ஒரு 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு தூங்கினாதான் ஸ்கின் நல்லா இருக்கும், க்ளோயிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கொஞ்சம் எக்ஸசைசஸ், வாக்கிங் போறது, முடிஞ்ச வரைக்கும் எக்ஸசைசஸ், கொஞ்சம் பால்கனியில நிக்கிறது, இதெல்லாம் நம்முடைய தோலை, சருமத்தை நன்றாக வைத்திருக்கும். அதுக்கப்புறம் பிசிக்கலா நம்ம கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா சின்ன 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 குறைகள் வரத்தான் வரும். அப்ப என்ன பண்ணலாம்? அந்த குறைகளை லேசா மறைச்சுக்கிறதுக்கு மினிமலா மேக்கப் போட்டுக்கலாம். மினிமலா அப்படியே அழுது வடிஞ்சிட்டு எண்ணெய் வழிஞ்சு போகாம நீங்க மினிமல் மேக்கப், ரொம்ப நிறைய வேண்டாம், ஏன்னா ரொம்ப கெமிக்கல்ஸ் எல்லாம் வேண்டாம். ஆனா மினிமலா ஒரு மேக்கப் போட்டுக்கலாம். உங்களுக்கு சின்னதா லிப்ஸ்டிக் போட பிடிக்கும்னா லிப்ஸ்டிக் போட்டுக்கோங்க. ஒரு சின்னதா கிரீம் போட பிடிக்கும், இல்ல கொஞ்சம் பவுடர் டஸ்ட் பண்ணிக்க பிடிக்கும், பண்ணிக்கங்க. மினிமல் மேக்கப். முக்கியமானது நம்ம அட்டையர் இருக்கு பாருங்க, அது கம்ஃபர்டபுளா இருக்கணும். யாரோ போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம ஒன்ன போட்டுக்கிட்டு அப்புறம் போன இடத்துல இப்படி இழுத்து அப்படி இழுத்து உட்கார முடியாம, நிக்க முடியாம, மூச்சு விட முடியாம, அதெல்லாம் இருக்கக்கூடாது. கம்ஃபர்டபுள் அட்டையர். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமோ, எது நீங்க பழக்கப்பட்டிருக்கீங்களோ, எது உங்களுக்கு மற்றவர்கள் உங்களை பார்க்கும்போது அன்போட பாக்குற மாதிரி, கம்பீரமா பாக்குற மாதிரி, கம்பீரமா இருக்கணுங்க, அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ். ரைட்? கை நகங்களை, கால் நகங்களை சீர்படுத்திக்கிறது. நான் இன்னொன்னு கூட சொல்லுவேன், சின்ன வயசுல நீங்க நெயில் பாலிஷ் கூட யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. சப்போசிங் உங்களுக்கு இப்ப நெயில் பாலிஷ் போட்டுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா போட்டுக்குங்க. நல்ல பிராண்ட்ல நல்ல நெயில் பாலிஷ், அதனால அலர்ஜி எல்லாம் வந்துடக்கூடாது. அதே மாதிரி முகத்துல தேவையில்லாமல் இருக்கக்கூடிய இந்த சின்ன 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 முடிகள் இருக்கு பாருங்க, அது தேவையில்லை நீங்க நினைச்சீங்கன்னா அதை கூட நீங்க ரிமூவ் பண்றதுக்கு யூ கேன் ஹேவ் ரிமூவர், யூ கேன் ஹேவ் சம் கிரீம்ஸ். ஆனால் இதெல்லாம் பயன்படுத்தும் போது அலர்ஜி வராம செக் பண்ணிட்டு பயன்படுத்தணும். யூ கேன் டூ ஆல் திஸ், யூ கேன் லுக் நைஸ், பீப்புள் கேன் ரெஸ்பெக்ட் யூ. பார்த்த உடனே இவங்க அழகா இருக்காங்க. அழகுங்கிறது அப்படியே பர்ஃபெக்டா கிளியோபேட்ரா மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. பார்த்த உடனே இவங்க கிட்ட பேசணும்னு தோணுது,
அப்படிங்கிறது தான் இல்லையா. நம்ம கிட்ட பேசணும்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம நல்ல க்ரூம் ஆயிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் தலைமுடி, தலை நரைக்க ஆரம்பிச்சிரும். நரைக்க ஆரம்பிச்சோடனே சில பேருக்கு டை போட்டுக்கிறது ஒத்துக்கும், சில பேர் வேண்டாம்னு நினைப்பாங்க. பட் நல்ல அழகா அதை கிளீனா சீவி அதை கச்சாமுச்சான்னு பறக்க விடாம எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா தெரியுதோ, எது உங்களுக்கு பொருத்தமா தெரியுதோ அது. இப்போ நான் சொல்ல போறது இருக்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 50 வயது ஆனவர்கள் தயவு செய்து உங்களுடைய ஃபுட்வேர், நீங்க போடுற செருப்பு ஆர் ஷூ அது கம்ஃபர்டபுளா இருக்கணும். ரொம்ப டைட்டா பிடிச்சு காலை கடிக்குது, நடக்க முடியல அப்படி இருக்கக்கூடாது. ஃபேஷனுக்காக மட்டும் போடுறது இல்ல, கம்ஃபர்ட். சில சமயத்துல ஹீல்ஸ் போட்டுட்டு எங்கேயான வெளியில போகும்போது, ஏன்னா வயது ஏற ஏற எல்லாம் தசையும் கொஞ்சம் வீக் ஆகும், அப்போ வலி அதிகமா வரும். அது என்னன்னு கூட கண்டுபிடிக்காம அப்புறம் முதுகு வலி வருது அப்படின்னா ஹீல்ஸ்னால கூட இருக்கும். அதுவும் ஃபிளைட்ல போறீங்கன்னு வைங்க, இல்ல வேற எங்கேயாவது போகும்போது இந்த ரேம்ப் போட்டிருப்பாங்க, இந்த ரேம்ப்ல ஹீல்ஸோட ஏறும்போது நிறைய ஆபத்து இருக்கு. ஒண்ணு அந்த மசில் அப்படி இழுத்து பிடிக்கும் போது கால் வலிக்க ஆரம்பிக்கும், இன்னொன்னு சில சமயத்துல ரேம்ப்ல வழுக்கி விட்டுரும். அப்போ கொஞ்சம் பார்த்து நமக்கு கிரிப் இருக்கிற மாதிரியான ஃபுட்வேர், கீழே விழுந்துராம கிரிப் இருக்க மாதிரியான ஃபுட்வேர். நான் இன்னொன்னு கூட சொல்வேன், 50+ இருக்கிறவங்க ஒரு இடத்துல ரேம்ப் இருந்து படிக்கட்டும் இருக்குன்னு வைங்க, ஒரு 4 படி தான், நிறைய படி இல்ல, ஒரு 3 படிக்கு இங்க இருக்கு, ஒரு ரேம்ப் இருக்குன்னா ப்ரிஃபரபிளி படியை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ரேம்ப் சறுக்கி விடலாம், படியில போனோம்னா அந்த சறுக்கல் வழுக்கல் இல்லாமல் இருக்கும். இது ஃபுட்வேரை பத்தி நம்ம எடுத்துக்க வேண்டியது. இன்னொன்னு ட்ரெஸ் பண்ணும்போது வயது ஏற ஏற தயவு செய்து உட்கார்ந்து ட்ரெஸ் பண்ணுங்கள். நான் நின்னுக்கிட்டே போடுறேன் வேண்டாம். ஆண்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, பேண்ட் போடும்போது நான் நின்னுக்கிட்டே போடுறேன், அது ஒரு பேலன்ஸ், நமக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. இல்ல, டக்குன்னு வழுக்கிடுச்சு இல்ல பேலன்ஸ் போயிடுச்சுன்னா கீழே விழுந்தால் கால் கையில எலும்புகள் உடையிறது மாத்திரமல்ல, மண்டை போய் எங்கேயானு விழுந்ததுன்னு வைங்க, அது பெரிய ஆபத்து. அதனால உட்கார்ந்து ட்ரெஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸேஷனுக்கு யோகா, இல்ல உங்களுக்கு படிக்கிறது பிடிக்கும் ரீடிங், மெடிடேஷன், இந்த மாதிரி சின்ன ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் க்ரூமிங். அது ஏதோ யாருக்காகவும் இல்லை, நம்மை நாமே க்ரூம் பண்ணிக்கிறதுக்கு. அது இன்டர்னல் க்ரூமிங். அது நம்மை நாமே காம் பண்ணிக்கிறதுக்கு, நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு தியானம் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச கடவுள் பெயரை திரும்ப திரும்ப தியானம் பண்ணுங்கள். இல்ல உங்களுக்கு தியானம் பழக்கமா இருந்தா அதை பண்ணுங்க, யோகா பழக்கம் இருந்தா யோகா பண்ணலாம். அதே மாதிரி எனக்கு புக்கு படிச்சா பிடிக்கும், சில பேருக்கு புக்கு படிச்சா ரிலாக்ஸேஷன், அதை பண்ணலாம். இல்லையா இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இசை கேட்கிறேன் அப்படிம்பாங்க, இதெல்லாம் பண்ணலாம். தீஸ் ஆர் ஆல் பார்ட் ஆஃப் இன்டர்னல் க்ரூமிங். இந்த க்ரூமிங் எல்லாம் அடுத்தவங்களுக்காக இல்ல, அடுத்தவங்க நம்ம பார்த்தா ஃப்ரெண்ட்லியா நம்மகிட்ட பேசணுங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இது நமக்காகவே. இந்த க்ரூமிங்ல இன்னும் ஒண்ணு மட்டும் சொல்றேன், யாராவது ஏதாவது செய்யும் போது அவங்களுக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்லுங்க. இல்லையா யாரையாவது பாக்குறோம்னா ஒரு ஹலோ சொல்லுங்க, ஒரு வணக்கம் சொல்லுங்க, ஒரு குட் மார்னிங் சொல்லுங்க. அப்ப பாருங்க நம்ம மனசுக்குள்ள அப்படியே அந்த இன்டர்னல் க்ரூமிங் அண்ட் இன்டர்னல் பீஸ்ன்னு சொல்றோமே, அது எவ்வளவு அதிகமா வருதுன்னு பாருங்க. பண்ணலாமா? நன்றி சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்கள். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து இன்னைக்கு நம்ம கேட்ட அந்த ஆடியோ அப்படிங்கிறது நம்மை நாம் எப்படி மெருகேற்றிக் கொள்வது அப்படின்னு. அதாவது அழகுக்கு அழகூட்டுவது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் அல்லவா. நம்ம நாம் இயற்கையாக இயல்பாக அழகாகத்தான் இருக்கிறோம், ஆனால் அதை சரியாக இருக்கிறோமா என்பதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிறது தான் நான் இந்த ஆடியோவின் வாயிலாக உங்களுக்கு கூற இருப்பது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடை சரியாக இருக்கிறதா, நம்மளுடைய உடலுக்கு ஏற்ற உடையாக இருக்கிறதா, நம்மளுடைய நடைக்கு ஏற்ற உடையாக இருக்கிறதா, நம்மளுடைய காலணிகள் சரியாக இருக்கிறதா, நமது வயதுக்கு ஏற்ற காலணிகளாக இருக்கிறதா, இப்படி அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொன்னாங்க. ஒரு ஆண்கள் தன்னுடைய உடைகளை உடுத்தும் பொழுது
அவங்க வந்து பேண்ட் அணிகிறாங்க அப்படின்னா அதை அமர்ந்து செய்யலாமே அப்படின்னு ஒரு அக்கறையோடு சொன்னாங்க. சிலர் வந்து இல்லை நான் வந்து சரியாக இருக்கிறேனா, பலசாலியாக இருக்கிறேனா, என்னால் முடிகிறதான்னு சோதித்து பார்ப்பது போல் அவர்கள் வந்து செயல்படுவாங்க. இது வந்து குறிப்பிட்ட ஒரு வயதை தாண்டியவர்களை எண்ணி பார்க்கும் பொழுது, ஆமாம் அப்படி அவர்கள் செய்யும் பொழுது தடுமாறி விட்டால் அப்போது அது சிக்கல் தானே. அப்போ நான் ஏற்கனவே முதல்ல ஆடியோ தொடங்கும் போது சொன்னேன் அல்லவா, ஸோ ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு நொடியிலும் நம்மளுடைய கவனம் இருக்கணும் அப்படின்னு. அப்போ அதை வந்து கவனித்து நம்ம வந்து ஏன் அதை அமர்ந்து செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு செய்து பார்க்கலாம். நான் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்து நீங்கள் அப்படி ஒரு சூழலில் இருந்தால், அதே நேரத்தில் தொடர் பயிற்சியும் முயற்சியும் அப்படிங்கிறத நம்ம செய்யும் பொழுது அதற்கான தக்க பாதுகாப்பு நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கணும். ஸோ அதையும் வந்து இந்த இடத்துல நினைவூட்டி நம்மளுடைய முடிவெட்டும், அதாவது சிகை அலங்காரம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதும், நம்மளுடைய உடை பிறரை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கணும், பிறர் நம்மளை கவனிக்கும் பொழுது எப்படி இருக்கணும், எப்படி அவங்க நம்மள்கிட்ட வந்து பேசணும் மதிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தோற்றம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல தொடங்கி நம்மளுடைய மனம் எப்படி இருக்கணும், நம்மளுடைய செயல் எப்படி இருக்கணும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை அந்த ஆடியோ நமக்கு வந்து கற்றுத்தந்தது. இதை அது வயதானவர்கள் மட்டுமல்ல, குழந்தைகளுக்கு கூட நான் எடுத்து சொல்வது அப்படிங்கிறது, நம்மளுடைய உடை தான் பிறரிடம் நம்மளை கொண்டு போய் முதல்ல சேர்க்கும். நம்மளுடைய தோற்றம் தான் நம்மளை பற்றின எண்ணத்தை அவர்களிடத்தில் விதைக்கும். நாம் எவ்வளவு தான் சிறந்தவர்களாக, திறமையானவர்களாக, நல்லவர்களாக இருந்தால் கூட நம்மளுடைய தோற்றம் தான் முதல்ல பிறரை வந்து சென்றடையும். ஸோ இவங்க சரியான நபர், இவர்கள் சொன்னால் சரியாக இருக்கும், இவர்கள் மதிக்க தகுந்த நபர், இவர் நட்புக்கு உரியவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது முதல்ல தோற்றம் தான் காட்டும். அதுக்கப்புறம் நம்ம பழகும் விதம், நாம் பேசும் விதம், நம்மளுடைய செயல்களின் வாயிலாக அவர்கள் நம்மளை புரிந்து கொள்வார்கள். ஆனால் உடை அப்படிங்கிறதும், நம்மளுடைய தோற்றம் அப்படிங்கிறதும், நம்மளுடைய செயல்பாடு அதாவது செய்கைகள் அப்படிங்கிறதும் அதிமுக்கியமானது. இதை வந்து நம்ம வந்து கம்யூனிகேஷன் அப்படிங்கிற அந்த பயிற்சி வகுப்பில் பல்வேறு முறை நானே சொல்லி தந்திருப்பேன். இருப்பினும் அதைத்தான் இந்த இடத்துல சொன்னாங்க. அதே போல் அந்த அழகுக்கு அழகு கூட்டுவது போல் எப்பொழுதாவது உங்களுக்கு நரை தட்டுப்படுகிறது, தென்படுகிறது அப்படின்னா அதை சற்று மாற்றிக்கொள்ளலாம். இல்லை ஒரு சிலர் இருப்பாங்க, இல்லை நான் வந்து அந்த நரையை கூட நான் அழகாக எடுத்துக்கொள்வேன் அப்படி. சிலர் அப்படி ஒவ்வொரு விஷயம் இருக்குது. ஆனால் உங்களுடைய மனம் மட்டும் கோணி விடக்கூடாது. வயது ஆகிவிட்டது அப்படின்னு உங்களுடைய மனம் எண்ணி விடக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க. ஸோ இப்படி உங்களுடைய கவனத்தை நீங்கள் வந்து உங்களுடைய தோற்றத்திலையும் உங்களுடைய வயதின் மீதும் நீங்கள் வைத்தீர்களானால் நிச்சயமாக பிறர் மதிக்கக்கூடிய இடத்துல, பிறர் உங்களை வாழ்த்தக்கூடிய இடத்துல, பிறர் உங்களை அதாவது நீங்கள் அவர்களை வசீகரிக்கக்கூடிய இடத்துல, அவர்கள் வந்து தானாக உங்களிடத்தில் பேசக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கணும். இதுதான் இந்த ஆடியோவின் வாயிலாக நாம் கற்றுக்கொண்டோம். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை அம்மா சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம் அவர்களுக்கு வழங்கியிருப்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து உங்களுடைய ஆடியோக்கள் நிறைய எனக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிறது. அதாவது எனக்குன்னா உங்களுடைய பெயர்கள் உச்சரிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. நான் நித்தம் வந்து நிறைய ஆடியோக்கள் கேட்பேன். ஸோ இந்த நிறைய ஆடியோக்களை நானே ஒளிபரப்ப முடியும். ஆனால் நீங்கள் கேட்கணும், நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம் எல்லாருக்கும் போய் அடையணும் அப்படின்னு நீங்கள் ஒரு பொதுநலவாதியாக நீங்கள் உங்களை எண்ணி நீங்களே உங்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆடியோக்கள் கேட்பது வழக்கம். நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த ஆடியோக்களை தேர்வு செய்து அந்த ஆடியோவுடைய லிங்கை ஷேர் பண்ணலாம், அல்லது அந்த ஆடியோவை நீங்கள் அப்படியே கூட ஷேர் பண்ணலாம். ஸோ இது எனக்கு ஷேர் பண்ண தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக வாட்ஸ்அப்பில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களிடத்தில் அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லித்தர முனைகிறேன் அப்படிங்கிறத இந்த இடத்தில் நினைவூட்டி, ஸோ எல்லாரிடத்திலும் இருந்து ஆடியோ வரணும், எல்லோருடைய பெயரும் உச்சரிக்கப்படணும், எல்லோரும் மானசீகமாக வாழ்த்தணும். இதுதான் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற அந்த கூற்று நம்ம வந்து நிறைவேற்றுவதற்கு ஒரு முதல் வாய்ப்பாக இருக்கும். ஸோ எல்லாரிடத்திலும் இருந்து ஆடியோவை எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும்
தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். இரண்டாவது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். தாங்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும். தங்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்கட்டும், ஆனந்தம் நிலைத்திருக்கட்டும், பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், பணி சிறந்து விளங்க வேண்டும், தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை எல்லாம் உள்ள இயற்கையே, இறைவனே, பிரபஞ்சமே நீ வழங்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.